வணக்கம். சிவபுராணம் தொடர்ச்சி. அன்பருக்கு அன்பனே. இறைவன் அவனை உண்மையா அன்பு செய்கிறவர்களுக்கு இன்னும் அதிகமாக அன்பாக இருப்பார். யாவையுமாய் அல்லையும் ஆம். எல்லாவற்றிலும் இருக்கிறவன், அதே நேரத்தில் எதுவாகவும் கட்டுப்படாதவன். ஜோதியனே, துன் இருளே, தோன்றா பெருமையனே. அவர் ஒளி, அந்த ஒளிக்குள் இருள் இருக்கவே முடியாது. அவன் பெருமை அப்படி ஒரு தூய்மை. ஆதியனே, அந்தம் நடுவு ஆகி அல்லானே. ஆரம்பமும் அவர், முடிவும் அவர், நடுவும் அவர், ஆனால் அதை கடந்து இருப்பதும் அவர்தான். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, என்னை மெதுவா இழுத்து என் மனசை கைப்பற்றி என்னை தன்னுடையவனாக்கிக்கிட்ட அப்பா மாதிரி இருக்கும் அந்த சிவபெருமான். கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின். ஆழமான ஞானம் கொண்டு யோசித்து உணர்பவர்களுக்கு தான் இந்த உண்மை புரியும். மொத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவபெருமான் வெளியில் தேட வேண்டியவர் இல்லை, எல்லாவற்றிலும் இருப்பவன். அன்பா அழைத்தா அன்பா பதில் தர்றவர். ஞானத்தில் உள்ள பார்த்தா தான் இந்த உண்மை புரியும். சிவபுராணம் இப்படி பக்தியையும் ஞானத்தையும் ஒன்றா சேர்த்து நமக்கு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கார். நன்றி, வணக்கம்.